வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சென்னையில் இருந்து வந்திருக்கிறீங்க. திருநெல்வேலியில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த கல் மண்டபத்தில் நடக்கக்கூடிய தர்மசாலை விழாவில் ஐயா பங்கேற்கிறீங்க. ஐயாவுடைய பெயர், எங்கே சென்னையில் இருக்கிறீங்கிற விவரம்லாம் சொல்லுங்கள் ஐயா. என் பெயர் இயற்பெயர் பார்த்தசாரதி. ஓ, சரிங்க. புனைப்பெயர் வளவன். சென்னையில் போரூரில் மணிகண்டன் தெரு உதயாநகர் சரி பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். ஓ, ஐயா தமிழ் ஆர்வம் மிக்கவர். பல நூல்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறதாக அறிகிறோம் ஐயா. என்னென்ன நூல்கள் ஐயா? வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் 5 நூல்கள் எழுதியிருக்கேன். சரிங்க. முருகனை பாடிய மூவர் என்பது முதல் நூல். ஓ, அது கந்தகோட்டத்து முருகனை வள்ளலார் எப்படி பாடினார் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு நூல். அது மாதிரி வண்ணச்சிரமம் தண்டபாணி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் 3 பேருமே கந்தகோட்டத்தை பாடியிருக்கிறார்கள். அதை பற்றி அந்த 3 பேருடைய புலமையையும் அவர்களுடைய ஈடுபாட்டையும் பற்றிய ஒரு ஆய்வு. சரி ஐயா. அதற்கு பிறகு வாழ வழிகாட்டிய வள்ளல் என்று சைவ சித்தாந்த மன்றத்தில் என்னை பேச வள்ளலார் அறக்கட்டளை முதல் சொற்பொழிவு என்னை அழைத்தார்கள். எந்த ஊரில் ஐயா? மயிலாப்பூரில் இருக்கிற சைவ சித்தாந்த பெருமன்றம். சரிங்க. அதாவது ஞானியாரடிகள், மரமிலடிகளார் போன்றவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பாரம்பரியம் மிக்க ஒரு அமைப்பு. சரியா. அதில் ஒரு 3/4 மணி நேரம் நான் வள்ளலாருடைய அப்பொழுது தலைப்பு என்ன என்று என்னிடம் கேட்டார்கள். வள்ளலார் சன்மார்க்கத்தை உருவாக்கினார் வள்ளலார் என்று பல கருத்துக்கள் சொன்னாலும் கூட வாழ்வதற்கு வள்ளலார் வழிகாட்டினார் என்பது என்னுடைய மனத்திலே ஆழமாக பதிந்து விட்டது. மற்றவர்கள் எல்லாம் மரணம் வரும் என்று அச்சுறுத்தினார்கள். லைஃப் இஸ் ஃபார் லிவிங் என்று சொல்வார்கள். ஆகவே வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று வள்ளல் பெருமானை போல எளிமையாக மக்களுக்கு சொன்னவர் யாரும் இல்லை. ஆகவே வாழ வழிகாட்டிய வள்ளலார் என்ற தலைப்பிலே நான் ஒரு 45 நிமிடங்கள் தான் சுருக்கமான சொற்பொழிவு. அதற்காக நிறைய குறிப்புகளை நான் எடுத்தேன். அருட்பாவிலிருந்தும் உரை நடிப்பு. அப்போ நண்பர் வந்தார். 45 நிமிடம் பேச்சுக்கு இவ்வளவு குறிப்புகள் எடுக்கிறீர்களே, அது வீணாகத்தானே போய்விடும் என்று சொன்னார். வீணாக போகாது. நான் பேசுவது குறைவாக இருந்தாலும் இதையே ஒரு நூலாக ஆக்கிவிடுவேன் என்று சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு அப்பொழுது மலேசியாவில் நடந்த ஒரு மாநாட்டு நண்பர் மலர் தயாரித்தார். மலேசியாவுக்கு வருமாறு என்னை அழைத்தார். அதை அந்த மலேசிய அழைப்பை தவிர்த்து விட்டு இந்த நூலை நான் வெளியிட்டேன். இதனால் எனக்கு என்ன ஒரு பெருமை கிடைத்தது என்று சொன்னால், இந்த நூலை காலம் சென்ற நிதி அமைச்சர் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வெளியிட்டார்கள். 3 மணி நேரம் மிக அருமையாக வள்ளல் பெருமானுடைய பெருமைகளை நாவலர் அவர்கள் அங்கே எடுத்துரைத்தார்கள். இன்னொரு இந்த விழாவுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், சுவாமி சரவண பவானந்தா அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தார். என்னுடைய உள்ளத்தை மிகவும் கவர்ந்தவர். ஜோதி ராமலிங்கம் என்ற திரைப்படத்தை எடுத்து அதற்கு கதை உரையாடல் எழுதி அவரே தொழூர் வேலாயுதமலராக நடித்தவர். அப்படிப்பட்ட சுவாமி சரவண பவானந்தா இந்த நூலுக்கு வாழ்த்து கூறியது மட்டுமன்று விழாவிலும் கலந்து கொண்டு எனக்கு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் இந்த நூலை கொண்டு போய் கொடுத்த உடனேயே வாழ வழிகாட்டிய வள்ளல் என்னும் நூலை மூவுலகும் 7 உலகும் போற்ற வளவன் எனும் புலவன் வன்மையுடன் தந்தான், நிலமிசை வாழ்க நிறைந்து என்று நேரிசை வெண்பாவிலே அந்த பாராட்டினார் அந்த பெரியவர். அதே போல சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞான் அவர்கள் அந்த நூலுக்கு வாழ்த்துரை கொடுத்தார்கள். இப்படி பெரியவர்களுடைய வாழ்த்துக்களோடு வந்த அந்த நூல் தமிழக அரசினுடைய 1993ஆம் ஆண்டு முதல் பரிசு பெற்ற நூலாகவும் அந்த நூல் வெளிவந்தது. அதற்கு பிறகு வள்ளற் பெருமானை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று நான் அருட்பாவும் அரசியல் இயக்கமும் என்ற ஒரு நூலை எழுதினேன். எல்லா இயக்கங்களும் வள்ளற் பெருமானுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டுதான் அரசியல் செய்கிறார்கள், மக்கள் தொண்டு செய்கிறார்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் மூல காரணம் வள்ளற் பெருமானுடைய அருட்பாவும் அவருடைய உரைநடை பகுதியில் தான் என்ற கருத்து என் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. அதிலே பொது உடைமை கருத்தை கூட அருட்பாவிலே சொல்லிவிட்டார். ஒத்தாரும் தாழ்ந்தாரும் உயர்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்று 3 வரிகளிலே கம்யூனிசத்தை அப்படியே பெருமானவர்கள் படம் பிடித்து காட்டிவிட்டார். இதையெல்லாம் அந்த காலத்தில் ஜீவானந்தம் போன்ற பொது உடைமை தலைவர்கள் தாமரையிலே கட்டுரையாக எழுதியிருக்கிறார்கள். நான் தேடியும் நான் பொது உடைமை இயக்க அலுவலகத்திலே அறையே திறந்து விட்டார்கள் தேடுவதற்கு. அப்பொழுது KCS அருணாசலம் என்ற பொது உடைமை கவிஞர் இருந்தார் உயிரோடு. அவர் எனக்கான பரிந்துரை கொடுத்திருந்தார். அந்த பரிந்துரையை பற்றி நான் பொது உடைமை இயக்கத்திலே போய் அவர்களுடைய
போக் ரோடிலே இருக்கின்ற அவருடைய அலுவலகத்திலே பழைய தாமரை ஜனசக்திகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து எனக்கு ஜீவா அவர்களுடைய கட்டுரை கிடைக்கவில்லை. ஆனால் ஜீவா அவர்கள் சுவாமி சிதம்பரனாருடைய ஒரு நூலுக்கு திறனாய்வு செய்திருந்தார்கள். சரிங்க. அது மட்டும் எனக்கு கிடைத்தது. அதை அந்த நூலிலே வெளியிட்டிருக்கின்றேன். பொதுவுடைமை இயக்கமும் வள்ளற் பெருமானம் என்றும் திராவிட இயக்கமும் தந்தை பெரியார் அவர்கள் 1945 வள்ளலார் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் பெரியார். அவர் சிறையில் இருந்த போது கூட அருட்பாவை பாடிக்கொண்டிருந்தார் என்று மறை திருநாவுக்கரசு அவர் மறைமலடிகளாருடைய மகனார் என்னிடத்திலே பல முறை சொல்லி இருக்கிறார்கள். பழைய குடியரசு பார்த்தால் அதில் ஒரு கவிதை வரும். அது அப்படியே அருட்பாவினுடைய தாக்கம் அதிலே இருந்தது. ஆக பெரியார் அவர்கள் 1945 தமிழா என்று எழுதினார்கள். குடியரசு என்ன எழுதினார்கள்? தமிழா, நீ ஏன் இப்படி அடிமை புத்தியோடு இருக்கின்றாய்? பல வகையிலும் உயர்ந்த ராமலிங்கரை விட வடநாட்டிலே இருக்கின்ற ராமகிருஷ்ண பரமஹம்சரை பாராட்டுகிற தமிழா, உன் இனத்திலே தோன்றிய ராமலிங்கரை நீ ஏன் மறந்து விட்டாய் என்று விழிப்புணர்வு ஊட்டுவது போல அன்றைக்கு பெரியார் அவர்கள் எழுதியிருந்தார்கள் குடியரசிலே. அது முகப்பிலே வந்தது. அதையெல்லாம் எடுத்து இந்த நூலிலே, அது போல திராவிட இயக்கத்திலே பாவலர் பாலசுந்தரம் என்பவர் மீது பல வழக்குகள் போட்டார்கள் பக்தோச்சல வட்டியிலே. அந்த வழக்கிலே அவர் வழக்கறிஞர்கள் வைத்துக் கொள்ளாமல் அவர் வாதாடிய பொழுது அருட்பாவியிலிருந்து வள்ளலார் பெருமானுடைய வரலாற்றிலிருந்து ஒரு நிகழ்ச்சி சொன்னார். நான் ஒன்றும் பார்ப்பனர்களை குறைவாக சொல்லிவிடவில்லை. வள்ளலார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவரிடத்திலே ஒருவர் போய் கேட்ட பொழுது, நூல் நுழைந்தால் கோல் சாயும், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இருக்கிறார் என்று அவருடைய வாக்குமூலத்திலே பாவலர் பாலசுந்தரம் அவர்கள் சொன்னார்கள். அது குயில் ஏட்டிலே பாரதிதாசன் வெளியிட்டிருந்தார். அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக நான் வெளியிட்டேன். பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஒரு விழாவிலே வெளியிட்டார்கள். இப்படி அதற்கு பிறகு சிறுவர்களுக்கு வள்ளலாருடைய வரலாறு போய் சேர வேண்டும் என்பதற்காக சிறுவர் இலக்கியமாக வடலூர் வள்ளல் கதை கேளு என்று விடுமுறைக்காக வந்த 2 சிறுவர்கள் தெருவிலே போய் கொண்டிருக்கிற பொழுது சன்மார்க்க சங்கம் என்ற பெயர் பலகை பார்க்கிறார்கள். அந்த பலகையை பார்த்தோன்னே அவர்கள் புதுமையாக தோன்றுகிறது. சன்மார்க்கம் என்றால் என்ன, இதை நிறுவியவர் யார் என்று கேட்கிறார்கள். வள்ளற் பெருமானுடைய உருவத்தை பார்க்கிறார்கள். ஏன் இவர் வெள்ளுடை அணிந்திருக்கின்றார், ஏன் இப்படி முக்காடு போட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற கேள்வியெல்லாம் அந்த சிறுவர்கள் எழுப்ப அந்த சன்மார்க்க சங்கத்தில் இருக்கின்ற அருள் நம்பி என்ற ஒரு பெரியவர் அதற்கு விளக்கம் தருவதை போல உரையாடலிலே அமைத்து நான் அந்த நூலை எழுதினேன். அந்த நூலை புதுவை சிறுவர் இலக்கிய கழகத்திலே பரிசுக்குரிய சிறப்பு பரிசு கொடுத்து என்னை கௌரவம் செய்தார்கள். வள்ளலார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினையே மரபு கவிதையிலே ஒரு 263 மரபு கவிதை விருத்த பாக்களை நான் பாடினேன். அது வரலாற்றில் வள்ளலார் என்ற நூலாக வில்லிசை வேந்தர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வெளியிட கலைஞர் இலக்கிய வட்டம் என்று இருக்கிறது. அந்த இலக்கிய வட்டத்தின் சார்பில் முகம்மாமணி போன்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த இலக்கிய அமைப்பின் சார்பாக அந்த நூல் வெளியீட்டு விழாவை சுப்பு ஆறுமுகம் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார்கள். அதிலே அருட்பா என்ற ஆழியில் குளித்தோர் சருக்கம் என்று ஒன்று எழுதினேன். அருட்பாவை மட்டும்தான் சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஆனால் அருட்பாவில ஈடுபட்டவர்கள் 63 நாயன்மார்களை போல 63 பேரை அருட்பா ஆழில் குளித்தோர் சருக்கம் என்று குளித்தோர் சருக்கம் என்று புகழ் அறிவு சருக்கம் செறிவு சருக்கம் என்று அது பல 4-5 பகுதிகளாக பிரித்து அருட்பா ஆழிலே அதில் நான் குறிப்பிட்டது ரசபதி என்ற ஒரு பெரியவர். அந்த காலத்தில் சமய சொற்பொழில் மிக புகழ்பெற்று விளங்கியவர். அருட்பாவிலே அவர் எழுதிய உரை போல நுட்பமான உரை யாராலும் எழுத முடியாது. அப்படிப்பட்ட பெருமகனாரை பற்றி எல்லாம் வரலாறு மறந்து விட்டது. பல பேருக்கு தெரியாதவர். வேலூர் சன்மார்க்க சங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் திருவடி புகழ்ச்சி, இங்கித மாலை, அவர் அருட்பா முழுமைக்கும் உரை எழுத முயன்று அது முற்று பெறாமல் போய்விட்டது. அவரை பற்றி எல்லாம் நான் அந்த அருட்பா ஆழியில் நான் நேரடியாக அவரை சந்தித்தேன். அருட்பாவுக்கு உரையா என்று அவரை பார்த்து நான் சிரித்தேன். சிரித்தபோது அவர் என்னிடத்தில் சொன்னார், தம்பி உன்னை போலதான் நானும் நினைத்தேன். ஆனால் உரை எழுத புகுந்த பிறகுதான் அதனுடைய ஆழம் எனக்கு தெரிந்தது. பல சொற்களுக்கு என் உரை தெரியாது. நான் வடலூரிலே போய் இரவெல்லாம் பெருமானுடைய சித்தி வளாகம் மேட்டுக்குப்பத்திலே திருக்காப்பிட்டு கொண்ட அறையிலே வாயிலே அழுது கொண்டு படுத்து விடுவேன். அந்த நுட்பத்தை தெரியவில்லையே நான் எதை மக்களுக்கு எழுதுவது. மறுநாள் காலையிலே பெருமான் எனக்கு விளக்கத்தை தருவார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ரசபதி அவர்களுடைய பெருமையை அந்த நூலிலே அருட்பா ஆழியில் குளித்தோரிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இப்படி நான் என்னால் முடிந்த
வள்ளற் பெருமானை பற்றிய நூல்கள் எழுதியிருக்கின்றேன். தமிழ் இலக்கியத்தின் ஈடுபாடு காரணமாக 8 ஆண்டுகள் தனித்தமிழ் இயக்கத்திற்காக வண்ணச்சிறகு என்ற ஒரு இலக்கிய ஏட்டினை நடத்தியிருக்கிறேன். ஐயா வந்து இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் அதாவது சத்தியஞான கோட்டம் கட்டுவதற்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் என்று அறிகிறோம் ஐயா. அது எந்த ஊர்? திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து எவ்வளோ தூரம், எத்தனை சென்ட்டு இல்லை எத்தனை ஏக்கர் என்ற விவரங்களை தயவு செய்து கூறுங்கள் ஐயா. 2010 இலங்கையிலே சத்தியஞான கோட்டம் என்ற ஒன்றை கேதீஸ்வரன் என்ற வள்ளலார் நண்பர் அவர்கள் தொடங்கினார்கள். அதை சென்று பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு வள்ளற் பெருமானுடைய கருணையினாலே கிடைத்தது. அதை பார்த்தபொழுது என் உள்ளத்திலே ஒரு உணர்வு தோன்றியது. நாமும் அவர் செய்திருக்கின்ற சாதனை மிகப்பெரியது, என்னால் அது போல செய்ய முடியும் என்று நான் கருதவில்லை. சரிங்க. நான் என் வாழ்க்கையிலே என்னுடைய பிறந்த நாள் அவரிடத்தை நான் நேரே சொன்னேன். எத்தனையோ பிறந்த நாள் நான் 1945 ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிறந்தேன். அதே ஆகஸ்ட் 21ஆம் தேதி நான் சத்தியஞான கோட்டத்தை 2010 பார்க்கின்றேன். அதை பார்க்கின்ற பொழுது என் கண்கள் பணித்தன. அவரிடத்திலே நான் சொன்னேன், எத்தனையோ பிறந்த நாள் எனக்கு வந்தால் கூட எந்த ஈழத்திலே அருட்பாவை மருட்பா என்று சொன்னார்களோ அப்படி சொல்லப்பட்ட இடத்திலே வள்ளற் பெருமான் இவ்வளவு கம்பீரமாக வெற்றி புன்னகையோடு வீற்றிருக்கின்றாரே, இந்த காட்சி என் உள்ளத்திலே ஒரு பெரிய ஓவியமாக நிலைத்து விட்டது. அந்த சத்தியஞான கோட்டம் மிக மிக அருமையாக அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பாக என் மனதில் பட்டது. உள்ளே பல பல ஓவியங்கள் அற்புதமாக அவர் அமைத்திருக்கின்றார், மிக மிக சிறப்பாக. அந்த தாக்கம் என் மனதிலே ஏற்பட்ட பொழுது அவரை போல என்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் என்னாலான ஒரு சிறிய அளவு எப்படி ராமபிரான் அணை கட்டுகின்ற பொழுது ஒரு அணில் அதற்கு உதவி செய்ததோ அதை போல என் தந்தையார் பிறந்த நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி. அந்த ரெட்டியார்பட்டியிலே என் தந்தையின் நினைவாக முத்தையா அவர்களுடைய நினைவாக ஒரு கோட்டம் அமைக்க வேண்டும் என்று விரும்பி சென்னையிலே இருந்த என்னுடைய நிலத்தை விற்று அதில் வந்த தொகையிலே ஒரு 7 சென்ட் ரெட்டியார்பட்டிக்கு அருகிலே நாகர்கோவில் போகின்ற சாலையிலே செல்வி நகர் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒரு 7 சென்ட் நிலத்தை வாங்கி நான் பதிவு செய்தேன். அதற்கு மேலே சத்தியஞான கோட்டத்தை போல ஒரு அற்புதமான மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற பேரவா எனக்கு இருந்தாலும் நான் ஓய்வு பெற்றவன், ஓய்வூதியத்தை நம்பி இருக்கின்றேன். ஆகவே என்னால் அவ்வளவு பெருந்தொகையை தண்ட முடியாது என்ற நிலையிலே பாளையங்கோட்டையிலே இங்கே இருக்கின்ற சன்மார்க்க சங்கம் இடமில்லாமல் அவர்கள் பல்வேறு இடங்களிலே இடர்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் தாயப்பன் 5 பேருடைய முகவரி சத்தியமூர்த்தி அவர்கள் என்னிடத்தில் கொடுத்தார்கள். அந்த 5 பேருக்கு நான் சென்னையிலிருந்து மடர் தீட்டினேன். நெல்லையிலே இப்படி தொடங்க. ஆனால் 5 பேரில் ஒருவர் கூட எனக்கு பதில் தரவில்லை. ஆனால் ஒரே ஒரு தாயப்பன் மட்டும் எனக்கு பதில் அளித்தார், நீங்க நெல்லைக்கு வாருங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்யவோ என்னால் உதவுகிறேன். அதற்கு பிறகு தாயப்பனுடைய தொடர்பு கிடைத்தது. அவர்களுடைய அகவல் பாராயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். என்னுடைய எண்ணத்தை எல்லாம் சொன்னேன். சென்ற கிழமை அவர் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டார். ஆகவே அந்த இடத்திலே ஒரு அறக்கட்டளையின் மூலமாக நெல்லை மாவட்டத்திலே இருக்கிற சன்மார்க்க சங்கத்திற்கு ஒரு நிலையான இடமாக அதை வழங்கிவிட நான் எண்ணியுள்ளேன். அது வள்ளற் பெருமானுடைய அருளை அன்றி என் செயல் எதுவும் கிடையாது. ரொம்ப சிறப்பு ஐயா. நீங்கள் தாங்கள் வந்து சன்மார்க்க உலகத்திற்கு ஆற்றிய பல பணிகளை இப்பொழுது பட்டியலிட்டீர்கள். முதலிலே நூல் வகையால் நீங்கள் வள்ளல் பெருமான் நெறிகளை வந்து உலகறிய செய்த ஒரு வகையும், அடுத்து வந்து தர்மசாலை இங்கே இல்லாத ஒரு நிலை, சத்தியஞான சபை இல்லாமல் இங்கே திருநெல்வேலி மாவட்ட சன்மார்க்க அன்பர்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு வந்து தங்களால் அதை நிறைவேற்றி பண்ணி வைப்பதற்காக இடம் தேர்வு செய்து கொடுத்தும் பதிவு பண்ணியும் செய்து விட்டீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு மிக அருமையாக வந்திருக்கிறது ஐயா. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நல்ல மென்மேலும் நல்ல சிறப்பான வாழ்க்கையை தங்களுக்கு வழங்கி மரணமில்லா பெருவாழ்வில் தாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. தயவு.